अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये. ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் நவம்பர் 17ஆம் தேதி 2021, அஸ்வினி நட்சத்திரம் இரவு 10:42 வரை இருக்கிறது. மேஷ ராசி, வளர்பிறை திரையோதசி திதி. உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 9 மணி வரையும், குளிகை காலை 10:30 12 மணி வரையும், சுபஹோரைகள் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 1:30 3 மணி வரையும், 4 5 மணி வரையும், இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரையும், 11 மணியிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த நாள் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு சுபமான ஒரு நாளாக இருக்கப்படுது. ஏன்னா உங்களுக்கு மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் குரு வரப்போகிறார். அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாகவும் நல்ல மனுஷால பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. யாரெல்லாம் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, ஒரு டாக்டர் லெவலில், சீனியர் டிகிரி லெவலில் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதோ இன்றைய நாள் பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கும். அதே மாதிரி நண்பர்களாலும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்க மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கப்படுது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பண உதவி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், கௌரவம், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல சுபமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் நினைத்த எல்லா விதமான ஆசைகளும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம், இதை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள், இதை பற்றி திங்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், சந்தோஷமான உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழிலில் இருந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். கனரகம் சார்ந்த வஸ்துக்கள் டீல் பண்ணக்கூடிய நாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான ஒரு காலகட்டங்களாக இருக்கிறது. அங்கீகாரம் பெறக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு முக்கியமான பொறுப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க, ஒரு முடிவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அந்த முடிவு பிரம்மாண்டமாக இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான உணர்வு, ஒரு சந்தோஷமான பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய குறிக்கோள்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி பிராப்தம் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்காக ஏதாவது முயற்சி பண்ணல அப்படின்னா இன்றைய நாள் கண்டிப்பாக கிடைக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு பகவத் சங்கல்பம், பகவத் அனுகிரகம், பெருமாளுடைய அனுகிரகம் இன்றைய நாள் முழுவதும் இருக்கிறது. முக்கியமான விஷயங்களுக்காக, சுபகாரியங்களுக்காக இன்றைய நாள் பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. ஏதாவது கோவில் குளங்களுக்கு சென்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நேற்று வரைக்கும் உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உறவினர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே போய் நல்ல ஒரு மன பொருத்தம் வரக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பாவுடைய வழி, அவர்கள் மூலியமாக ஏதாவது சொத்துக்கள் வருவதற்கான பேச்சுவார்த்தை நடக்கும். நல்ல ஒரு தகவல் சேர்வதற்கான நல்ல நாளாக இருக்குது.
புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் க்ரியேட் ஆகும். உங்களை ஃபாரினுக்கு அனுப்பலாமா, ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கலாமாங்கிற பேச்சுவார்த்தை முடிந்து அதற்கான ஒரு இமெயில் கம்யூனிகேஷனோ ஒரு ஃபோன் கம்யூனிகேஷனோ வருவதற்கான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். மனசு கொஞ்சம் சஞ்சலமாக இருக்கும். ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ, நடக்காத விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப உள்ளே போய் பார்ப்போம். ஆக்சுவலாக அதெல்லாம் வேண்டியதே இல்லை. உங்கள் அம்மாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் மடத்துக்கு போய் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி குருமார்களுடைய வழிபாடு பண்ணி 4 குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் தான தர்மங்கள் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்களும் சுபமாக நடக்கும். முக்கியமான முடிவுகளை ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பண்ணுறது உங்களுக்கு நன்மையை தரும். சிம்மராசி நண்பர்களுக்கு சந்தோஷத்தின் உச்சகட்டம். மனசு அப்படியே நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இன்னிலேருந்து நீங்கள் திங்க் பண்ணுறதெல்லாம் பெருசாக திங்க் பண்ணுவீங்க. ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மக நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு பிரயாணம் உண்டு. ஆன்லைனில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு நபர் இன்றைய நாள் பார்க்க போகிறீங்க. அவரை பற்றி பேச போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு உணர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் இன்றைய நாள் எதை பற்றியோ முக்கியமாக பேச போகிறீங்க. இமெயிலில் பேசலாம், இல்லை ஃபோனில் பேசலாம். அது எல்லாமே நல்லபடியாக நடந்தேறக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. டாக்டர்ஸ்க்கு ரொம்ப யோகமான ஒரு நாளாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு அருமையான பணப்புழக்கம். ஸ்பெசிஃபிக்காக வேற ஒரு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக பணப்புழக்கம் வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா வழி சொந்தங்கள் மூலியமாக பண வரவு, உங்கள் பாஸ் மூலியமாக பணம் வரவு, ஒரு சலுகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப யோகமான ஒரு நாளாக இருக்கப்படுது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிலையான ஒரு பண வரவுங்கிறது இன்றைய நாள் வந்துட்டே இருக்கும். நீங்களுமே ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க. அம்மா வழி சொந்தங்கள் மூலியமாக சில உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேகம் அதிகரிக்கும், கோபம் அதிகரிக்கும். பேச்சில் கொஞ்சம் தைரியமோடு சேர்ந்து கொஞ்சம் முரட்டுத்தனமும் தெரியக்கூடிய நாளாக இருக்குது. கொஞ்சம் மெதுவாக பேசுறது நன்மையை தரும். கன்னிராசி நண்பர்களுக்கு மனசில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக நாள் இருக்குது. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவு பிரம்மாண்டமாக பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும். நல்ல ஒரு சப்போர்ட் கிடைப்பதற்கான அபாரமான ஒரு நாளாக இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சந்தோஷமான உணர்வுகள், காதல் வயப்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரொம்ப பெரிய விஷயங்கள் கூட ரொம்ப ஈஸியாக சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனசு ஒரு பயங்கரமான ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷனில் போகிற மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி குழந்தைகிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல ஒரு புகழ் கௌரவம் வாங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குது. ஒரு சில பேர் கடன் அடையக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. துலாம் ராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை
முக்கியம். அதே மாதிரி மற்றவங்களை பற்றி புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை, அது பேசிக்கலாகவே உங்களுக்கு அதிகம். இன்றைய நாள் அது ரொம்ப அதிகமாக இருக்கப்படுது. சந்தோஷமாக முக்கியமான முடிவுகள் எடுத்து ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் சரியாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு நபரை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமான ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, அது நல்லா ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் அசாத்தியமான ஒரு தன்னம்பிக்கையும் வரக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றவங்க உங்களை முன்னுதாரணமாக காட்டக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. அந்தளவுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுவீங்க, அது பல பேருக்கு பிடிச்சு போயிடும். உங்களை முன்னிறுத்தி பேசுவாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மனசில் ஏகப்பட்ட எண்ண ஓட்டங்களோடும் ஒரு நிமிஷத்துக்கு 10,000 ஐடியாஸ் வரும். எது எடுத்து பண்ணுறதுங்கிற உங்களுக்கே ஒரு குழப்பம். அதே மாதிரி திடீர்னு ஒரு சந்தோஷம் வரும், திடீர்னு ஒரு மாதிரி டவுன் ஆவீங்க. இந்த மாதிரி எல்லாம் கலந்த கலவையாக இன்றைய நாள் இருக்க போகிறது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக செய்யக்கூடிய எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இருக்குது. எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க, யார்கிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி ஃபோனில் பேச போகிறீங்க, அந்த விஷயம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, டிசைனிங் ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, எழுத்துப்பூர்வமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி காணக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. தனுசு ராசி நண்பர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பழுச்சுன்னு இருக்கும். மற்றவங்களாம் பார்த்து இவராக இப்படி பேசுகிறாருன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிலையான ஒரு பண வரவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த பல் சார்ந்த கண் சார்ந்த வலி வேதனைகள் வருவதற்கான ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அபரிவிதமான பணப்புழக்கம் வரக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு குறிக்கோள்கள் என்னவாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைய நாள் கேஷ் எப்படி வாங்குறது, கொடுத்த பணத்தை எப்படி வாங்குறதுங்கிற ஒரு கான்செப்ட் அப்படின்லாம் ஆல்ரெடி பாக்கி வச்சுருப்பாங்க. ஒரு போனஸாக இருக்கலாம், ஒரு சம்பளமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் ஒரு பாக்கி வச்சுருக்கக்கூடியது எப்படி நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கக்கூடிய கிளாரிட்டி, அது இன்றைய நாள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பண வரவுகள் ஏராளமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் ரீதியாக சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்ககிட்ட புரிந்து பேசி பணம் வாங்கக்கூடிய ஒரு அம்சம் இன்றைய நாள் இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பாவுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும். அவர்கள் மூலியமாக, உங்கள் தலைமை அதிகாரி மூலியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் போல் எந்த நாளும் இருக்காது. சந்தோஷத்தின் உச்சகட்டம் இருக்கும். அதே மாதிரி அம்மா கூட ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நன்னா போகும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இன்றைய நாள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உடனடியாக கிடைக்கும். குழந்தைய கூட நல்ல நட்பு பாராட்டக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ஒற்றுமை அதிகரிக்கும்.
சந்தோஷமான உணர்வுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்த மனப்பொருத்தம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தைரியமாக பல விஷயங்கள் செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. மின்னல் வேகத்தில் இன்றைய நாள் நடக்கும். யோகமான காலகட்டங்கள் இன்றைய நாள் இருக்கீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கும்பராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு சில விரயங்கள் ஏற்படும். ஒரு சில பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. ஒரு டிராவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அந்த டிராவல் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை, பணப்புழக்கத்தை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பண வரவுகள் ஏராளமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ரிட்டர்ன் எங்கேயாவது ஆல்ரெடி பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்ககிட்ட ரிட்டர்ன் வாங்கக்கூடிய யோகங்களும் இருக்குது. ஒரு சில பேருக்கு உடம்புல உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் வரும். ஒரு சில பேருக்கு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இரவு நேரம் பயங்கரமான வேலை இருக்கும். ஏதோ ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டு 8 மணிக்கு முடிஞ்சதுன்னு லேப்டாப் க்ளோஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் வேலை வரும். மறுபடியும் எடுத்து ஓப்பன் பண்ணி நைட் 2 மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வரும். சோர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரவிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேற ஒரு தொழிலுக்கோ இல்லை வேற ஒரு இடத்துக்கோ போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. மீனராசி நண்பர்களுக்கு கடவுள் மாதிரி யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க இன்றைய நாள். நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. அதுவும் மூத்த பெண்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அவர்கள் மூலியமாக ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் மீனராசியில் பிறந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, திடீர்னு யாரோ ஒருத்தர் நல்ல ஒரு வரன் இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. அதை எடுத்து இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 10க்கு 9 பொருத்தம் இருக்கும். ஜோராக கல்யாணம் பண்ணக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகளுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. பிஸ்னஸில் நல்ல க்ரோத் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன், ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கீரை வகைகளை இன்றைய நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு சமநிலையாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மாமா மூலியமாக ஏதாவது நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான நாளாக இருக்குது. சித்தப்பா மூலியமாக ஏதாவது நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான நல்ல நாளாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே எல்லா ராசி நண்பர்களுக்குமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோணு ததாஸ்தோ. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.